எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் என்ன லஞ்சுன்ட்டு வாங்க நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு தான் எனக்காக இப்போ காய் அரிஞ்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறா. வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பொரியலுக்காக வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. பருப்பு வேக வச்சுட்டு பருப்பு தாளிச்சிட்டு ரெண்டு காய் பொரியல் பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி உருண்டை செய்யலான்ட்டு, பசங்க வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு. இப்போ வெண்டைக்காய் செஞ்சுக்கலாம். வெண்டைக்காயில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈரம் போகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றாத கொஞ்சம் அந்த சூட்லேயே நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் போனோடனே அப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அந்த பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கேரட் சேர்க்கணும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு, பக்கத்தில் வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. வெங்காயம் வதங்குது. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து கொஞ்சம் வதங்கிக்கலாம். பக்கத்தில் அந்த வெண்டைக்காய் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும், இல்லைன்னா அது தீஞ்சிரும். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு சேர்த்து அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நாம் கொஞ்சம் வதங்கிக்கலாம்னே வருது, சாரிங்க. வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன். பக்கத்தில் கேரட்டும் நல்லா வதங்குது. இந்த டைமில் அந்த நம்ம அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். துருகின மாதிரி அரைச்சி அதில் தண்ணி சேர்த்து இந்த கேரட்டில் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். வேகட்டும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அதை நம்ம இறக்கிட்டு நான் இந்த ஸ்டவ்வை மாற்றிட்டேன். வெண்டைக்காவை இறக்கிட்டு கேரட் பொரியல் தூக்கி பெரிய பர்னரில் வச்சுட்டு சின்ன பர்னரில் சாம்பார் தாளித்து கொதிக்க வச்சுட்டேன். கேரட் வெந்துட்டுருக்குது. என்னால் கேமராவும் பிடிச்சிக்கிட்டு மூடி என்னால் திறக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் எப்படியோ திறந்துட்டேன். நடுவில் உங்களுக்கு ஒரு மியூசிக் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்லை, என் பையன்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். சரி, அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து தான் இருந்தால் ஸ்கூல் போயிருப்பாங்க. வீட்டில் இருக்கோம், அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால விட்டுட்டேன். நான் என் வேலையை பார்த்தேன். என் பையன் வாசிக்கிறது சும்மா சின்னதாக உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் ஏதாவது பண்ணிகிட்ருக்குறாங்க.
வெளியில் போய் விளையாட முடியல, வெயில் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கேரட்டும் வெந்துடுச்சு பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சாம்பார் தாளிச்சிட்டு வெண்டைக்காய் பொரிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், கேரட். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் லன்ச் ரெடி பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் அப்படி தான், நம்புறதில்லை, அப்படி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஞ்சி பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பிடிக்கும். மதியானத்தில் நல்ல வெயிலுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. தேங்க்யூ.